வணக்கம் நேயர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக 4 வருடங்களுக்கு அசைக்கவே முடியாது, 2017 ஜூன் வரை எந்த தேர்தலும் இல்லை என்கின்றது அரசாங்கம் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி அமைந்துள்ளது. அதாவது எதிர்வரும் 4 வருடங்களுக்கு ஆட்சி எவராலும் கவிழ்க்க முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசிலிருந்து விலகினால் மாத்திரமே தேசிய அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும். எவ்வாறாயினும் ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. சுதந்திர கட்சியின் ஆதரவின்றி தனி கட்சியினால் ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்திகளாக விபத்தில் வவுனியா பெண் வைத்தியர் அவரது பெறா மகள் சாரதி உயிரிழப்பு, அம்பன்புல பகுதியில் சம்பவம் என்ற செய்தி காணப்படுகிறது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மரண பொறியாகியுள்ள கூட்டு ஒப்பந்தம், 1000 ரூபாவை வலியுறுத்தி மனோ திகா ராதா ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்றன மலையக சிவில் அமைப்புகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக ரவிராஜ் படுகொலை விசாரணைக்கு ஜூரிகள் சபையா தனி நீதிபதியா சட்டமா அதிபரின் சமர்ப்பணம் இன்று என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது படுகொலை செய்யப்பட்ட யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் விவகார வழக்கினை ஜூரிகள் சபை முன்னிலையிலா அல்லது தனி நீதிபதி முன்னிலையிலா விசாரணை செய்வது என்பது தொடர்பில் தீர்மானிக்க பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் நேற்று எழுத்து மூல வாதங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை இன்னும் ஒரு செய்தியாக சீனாவுக்கு 15,000 ஏக்கர் காணி விரைவில் ஒப்பந்தம் கைச்சாத்தும் என்கின்றார் அமைச்சர் லக்ஷ்மன் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்று வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக அம்பன்புல பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் கண்டெய்னர் வாகனத்துடன் மோதிய கேப் வாகனம் கடும் சேதத்திற்குள்ளான போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலான புதிய சட்ட வரைவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்ற செய்தி பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. அதாவது சிவில் சமூகத்தினரால் ஏற்கனவே கவலைகள் வெளியிடப்பட்டிருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் வரைவுக்கு அமைச்சரவை நேற்று செவ்வாய்க்கிழமை அனுமதி வழங்கியுள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை கட்டமிடப்பட்ட செய்தியாக தமிழகத்தில் தங்கியிருக்கும் 70% தமிழ் அகதிகள் நாடு திரும்ப விருப்பம் என்ற செய்தி காணப்படுகிறது. இதேவேளை இன்று வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் 3 கட்டமிடப்பட்ட செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அதாவது வேறு வடிவத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான போர், ஐநா விசேட அறிக்கையாளரிடம் முறையீடு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கூட்டு ஒப்பந்தம் மிக பெரும் அநீதிகளை இழைக்கும் மலையக சமூக நடவடிக்கை குழு என்ற செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக வறட்சி வாட்டுகின்றது, பாதிக்கப்பட்டோர் தொகை 6,24,518 உயர்வு என்ற செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் தற்சமய நிலவி வரும் கடுமையான வறட்சியினால் இதுவரை 6,24,518 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் வடமத்திய மாகாண வறட்சியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக அரசின் நல்லிணக்க முயற்சிக்கு புதிய அரசியலமைப்பு பாதிப்பு, மஹிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. பதுளை நகரே புகை மண்டலமானது, பல பாடசாலைகள் மூடப்பட்டன, மயக்கமுற்ற 7 ஆஸ்பத்திரியில் என்ற செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக பெண் வைத்தியரும் பெறா மகளும் மாஹோ விபத்தில் பரிதாப மரணம், வீதியில் தடுத்திருந்த கனரக வாகனத்துடன் இவர்கள் பயணித்த வாகனம் மோதியது என்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது கொழும்பில் நடைபெறும் கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக வவுனியா வைத்தியசாலையிலிருந்து சென்ற பெண் வைத்திய அதிகாரி உள்ளிட்ட 2 விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்ததான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பெற்று வடக்கையும் கிழக்கையும் வீழ் இணைப்பதற்கு திட்டம், மட்டக்களப்பில் குமுறினார் மஹிந்த என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது வடக்கு கிழக்கு மீள் இணைப்புக்கு மக்களின் ஆணையை கோருவதற்காக தேர்தல் நடத்துவோம் என்றவர்கள் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பெற்று வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு திட்டமிட்டுள்ளனர். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இதுவரை காட்டமிடப்பட்ட செய்திகளாக என்னதான் ஆட்டம் போட்டாலும் ஆட்சி கவிழ்க்கவே முடியாது, மஹிந்தவை ஓய்வெடுக்க விடுங்கள், பொது எதிரணியிடம் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக தோல்வி பயத்தால் தேர்தலை பிற்போடுகிறது சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தமக்கும் அச்சமில்லை என்கிறது மஹிந்த அணி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக பற்றி எறிந்தது குப்பை மேடு, புகை மண்டலமாக காட்சி தருகின்றது பதுளை நகரம், 7 பேர் மயங்கிய நிலையில் வைத்தியசாலையில் சேர்ப்பு, பாடசாலைகளும் பூட்டு என்ற செய்தியும் காணப்படுகின்றது.
மற்றொரு செய்தியாக அர்ஜுன மகேந்திரன் குறித்து ஜனாதிபதியை முடிவெடுப்பார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஜனாதிபதியை முடிவெடுப்பார் என்றும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி மிகவும் தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளார் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக சம்பள விடயத்தில் நரகாசுரனை போல் செயற்படுகின்றன தோட்ட கம்பெனிகள். சாடுகிறது மலையக சமூக நடவடிக்கை குழு. சட்ட நடவடிக்கைகளும் தயாராகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக அடுத்த வருடத்திற்கான அரச மொத்த செலவினம் 1119 பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 283 பில்லியன் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. கடமிடப்பட்ட செய்தியாக தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் மத்தியில் கவலை, பயம், பீதி போன்ற உணர்வின் போது அதிக அளவில் பயன்படுத்தப்படும் ஐயோ என்ற சொல் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் முதற் தடவையாக சேர்க்கப்பட்டுள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக முன்னாள் தபால் அமைச்சர் ஜீவன் குமார நேற்று பாரிய நிதி மோசடி தொடர்பான விசாரணை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் முன்னிலையாகின செய்தி காணப்படுகிறது. அதாவது தபால் திணைக்களத்தால் இடம்பெற்ற நிதி மோசடி குறித்து விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக பதுளையில் உள்ள குப்பை பேடு எரியூட்டியதை அடுத்து வெளியான புகை மண்டலத்தினால் அப்பகுதியில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டதோடு இன்று மீண்டும் திறக்கப்பட உள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.